ஏசப்பா நம்மளை இதுவரைக்கும் அதிசயமாய் நம்மளை நடத்தி வந்திருக்காருல்ல. கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லி நம்ம பாடுவோம். இவ்வளோ நாள் நம்மளை கர்த்தர் எப்படி நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்த்தோம்னா அது அதிசயமாக இருக்குல்ல. அந்த அதிசயமான தேவனை துதிச்சு நம்ம வந்து பாட போகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாய் என் விளக்கை நீர் ஏற்றினீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர். உண்மையாய் என் விளக்கை நீர் ஏற்றினீர். இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. இம்மானிசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில்
எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லப்பா. கர்த்தர் எங்க மேல வைத்திருக்கிற அன்பு கிருபைகள் அப்பா மகா பெரியது தகப்பனே. உமக்கே நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. கர்த்தர் நம்மள ஒரு நாளும் மறவாத தேவனா இருக்கார் இல்லையா? கர்த்தர் நன்றி சொல்லுவோமா? என்னை ஒரு நாள் கூட நீங்க மறக்கவே இல்லப்பா. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உற்றார், என்னுடைய நான் நம்பி இருக்கிறவங்க யார் வேணாலும் என்னை மறந்துருக்கலாம். நேசப்பா ஒரு நாளும் என்னை கைவிடவே இல்லை, என்னை மறக்கவே இல்லை. நான் நம்பினவங்க என்னை கைவிட்டுருக்கலாம், என்னை ஏசப்பா என்னை ஒரு நாளும் கைவிடவே இல்லைன்னு சொல்லி பாடலாமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களோ என்னை வலுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களோ என்னை வலுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் திறனாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் திறனாலே மூடி காத்திட்டீர். சொல்வோமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே,
ஏசப்பா கையில இருக்கு. நம்மளுடைய எதிர்காலம் அவர் கையில இருக்கும் போதும் நம்ம எதுக்குமே யாருக்குமே நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம சூழ்நிலை நம்மளுக்கு எதிராக எவ்வளவா மாறி இருந்தாலும் நம்ம சொல்லணும், என்னுடைய எதிர்காலம் என் இயேசுவின் கையில இருக்கு. அவர் என்னை பார்த்துக்கிறாரு, என் கூட அவர் இருக்காரு, எனக்கு எந்த பயமுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பாடலாமா? எதிர்காலம் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே. ஆமென். எதிர்காலமும் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. அம்மா, நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா வெறும் வாக்குத்தத்தம் மாத்திரம் கொடுக்கிறவர் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கின்படியே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கார். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அதை அப்படியே நமக்கு நிறைவேற்றுகிற தெய்வமா இருக்கார். உன் வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொன்னா நம்மளுடைய வியாதியை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. நம்ம வியாதியெல்லாம் அவரு நம்ம நீக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்காரு. நம்மளுக்கு ஒரே ஒண்ணுதான் வேணும், விசுவாசம் மட்டும் இருந்தா போதும்னு சொல்றாரு ஏசப்பா. நீ விசுவாசினாலே போதும், உன் வியாதி உன்னை விட்டு நான் விலக்குறேன்னு சொல்லி வாக்குரைத்த தேவன் அந்த வாக்கை நிறைவேற்ற வல்லவரா இருக்காரு. வாக்குத்தத்தம் தந்தவரே, எந்தன் வாக்கின் உண்மையுள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கின் உண்மையுள்ளவரே. யார் மறந்தாலும் ஏசப்பா, யார் மறந்தாலும் நான் மறவேனே, எந்த வாக்கியனுக்கு அழைத்தவரே. அம்மா, யார் மறந்தாலும் நீங்க யார் மறந்தீங்களா? நான் மறவேனே, எந்த வாக்கியனுக்கு அழைத்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆமென். ஏசப்பா, நம்மளுடைய தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கருவை அவருடைய கண்கள் என்னது கண்டதான். என் தாய், நம்மளுடைய அம்மா, என்னுடைய தாய் உருவாகிறதுக்கு முன்னாடியே என்னையே ஏசப்பா பார்த்துட்டாரா. அப்ப கருவுல இருந்து இன்னைக்கு கூட கர்த்தர் காலையில பேசினாரு. கருவுல இருந்து நான் உன்னை உருவாக்குனது மாத்திரம் இல்ல, உன்னுடைய நரைமுடி அதாவது முதிர் வயதிலும் நான் உன்னை என்ன பண்றேன், ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் அப்படின்னு வாக்கு தந்திருக்காரு. அப்ப நம்மளுக்கு பிறந்ததுல இருந்து நம்ம மறிக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரா, ஏந்தி கொண்டு இருக்காரு, சுமந்து கொண்டு இருக்காரு. கர்த்தரை நம்ம துதித்து பாடுவோமா? என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும்
உருவாகல தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்ணீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அறியாமல் அழைத்து கொண்டீர், தலையாமல் காத்து கொண்டீர், குறைந்து பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அறியாமல் அழைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைந்து பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. பாருங்க, நம்மளுடைய எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியும், நம்மளுடைய நரம்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியும், நம்மளுடைய தசைகள் உருவாகிறதுக்கு முன்னாடியும் என் மேல உங்க மேல கர்த்தர் ஒரு தரிசனம் வச்சிருக்காரா. நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு ஒரு திட்டம் கூட இல்லை, ஒரு ஆசை கூட என்னுடைய எதிர்காலத்தை பத்தி எனக்கு ஒரு இது கூட இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளை உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு தரிசனம் கொடுத்துதான் நம்மள ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தர் ஒரு தரிசனம் வச்சிருக்காரு. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கர்த்தர் நம்மளை இம்மட்டும் நடத்தி வர்றாரு, நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறார், நம்மளை சுமந்து கொண்டிருக்காரு. நம்ம நினைக்கலாம் நான் இவ்வளவு வியாதியோட இருக்கேன், நான் இவ்வளவு பிரச்சனையோட இருக்கேன், இவ்வளவு பாடுகளோட இருக்கேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன நினைச்சிருக்காரு, நான் உன்னை உருவாகிறதுக்கு முன்னாடியே உன் மேல ஒரு தரிசனம் வச்சிருக்கேன் மகளே அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம மேல ஒரு தரிசனம் வச்சிருக்காரு. நான் இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன், நான் இப்படி நின்று பாடுவானா அப்படின்னு எனக்கே தெரியாது. இப்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரியுமா, தெரியவே தெரியாது. கர்த்தர் என் மேல ஏதோ ஒரு தரிசனம் வச்சிருக்காரு, அவர் நடத்திட்டு வந்திருக்காரு, அவரு இப்ப நிக்க வச்சிருக்காரு, பாட வச்சிருக்காரு. இது என்னுடைய திட்டம் இல்லவே இல்லை. அதே மாதிரிதான் கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அதை நம்ம நம்பி கர்த்தர்கிட்ட இந்த பாடலை பாடுவோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. ஆமாப்பா, உங்களுக்கு எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லாதவரே. அப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா எங்க ஆசை, நீங்க மட்டும்தான்ப்பா எங்க விருப்பம், எங்க தேவை எல்லாமே நீங்க மாத்திரம் தான் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு புது பாடல் நம்ம கத்துக்கிட்டு பாட போறோம். எல்லா வரையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 தடவை பாடுவோம் இல்லையா? இந்த பாடலும் நம்ம கத்துக்கிட்டு நம்ம பாடுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த பாட்டு. கர்த்தருக்கு நிகரா அவர் மாத்திரம்தான், அவர் மாத்திரம்தான், அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. ஒரு மலை உச்சிக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே இப்படி திரும்பி பார்த்தோம்னா யாருமே அந்த உச்சிக்கு மேலே இருக்க மாட்டாங்கல்ல, அது மாதிரி கர்த்தர் தான் நிகர், அவருக்கு நிகர் யாருமே இல்லை. அவர் ஒருத்தர் தான் உன்னதர், அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு ஒரு உரிய தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம பாடணும்.
நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே, போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே, பரிசுத்த நாமமுள்ளவரே, பரலோக தேவனே. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையால் சிறந்தவர் நீரே. மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேனைகளின் கர்த்தரோ நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சேனைகளின் கர்த்தரோ நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென். ஆண்டவரே, நீங்க ஒருவர் தான்ப்பா, உன்னதமான தெய்வம் பாடுங்க. நீங்க பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவரே. நீங்க ஒருவரே எங்களுடைய ஆராதனைக்குரிய தெய்வம்ப்பா. அப்பா, உங்களால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை தகப்பனே. உங்களால செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லவே இல்லை ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை இல்லையா? அவரால எல்லாமே செய்ய முடியும். இந்த விஷயம் தான் செய்ய முடியும். இவ்வளவு இந்த வியாதியை தான் சுகமாக்க முடியும். உலகத்துல சொல்லுவாங்க கேன்சர் வியாதிக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரிலாம் நம்ம கேன்சரை கூட குணமாக்க கர்த்தரால முடியும். எத்தனையோ கேன்சரை கர்த்தர் குணமாக்கி இருக்காரு. அப்போ மாத்திரம் இல்லை, இப்பயும் கர்த்தர் இன்றைக்கு கூட அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வமா இருக்காரு. பாருங்க, கர்த்தர் செய்த எல்லா அற்புதத்திலையும் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா, எனக்கு இந்த வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா?
நூற்றுக்கு அதிபதிய விசுவாசத்தை பாருங்க. அந்த வியாதியஸ்தன் வீட்டுல இருக்கா. நூற்றுக்கு அதிபதி இயேசுப்பாக்கிட்ட நீங்க இங்க இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நூற்றுக்கு அதிபதி சொல்லும் போது ஆண்டவரே அவருடைய விசுவாசத்தை பார்த்து என்ன பண்றாரு, ஆச்சரியம் பண்றாரு. அது மாதிரி நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு கொஞ்சம் கடுகளவு விசுவாசம் அது இருந்தா போதும், என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. கூடாதது எதுவும் இல்லை, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, என் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, என் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சொஸ்தமானானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சொஸ்தமானானே, சுத்தமாகு என்று சொன்னாரே குஷ்டரோகி சொஸ்தமானானே, சுத்தமாகு என்று சொன்னாரே குஷ்டரோகி சொஸ்தமானானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, கடலின் மேல் நடந்தாரே கடும் புயல் அதட்டினாரே, கடலின் மேல் நடந்தாரே கடும் புயல் அதட்டினாரே, பாடையை கட்டாரே வாலிபன் பிழைத்தானே, பாடையை கட்டாரே வாலிபன் பிழைத்தானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நீ
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாது, இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாம் எழுந்து நின்று நல்லா நம்ம இந்த பாடலை மறுபடியுமாய் நம்ம கைகளை நல்லா உற்சாகமாய் தட்டி, இயேசுவால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதை விசுவாசிச்சு இன்னைக்கு நான் எந்த பிரச்சனையோட கூட நான் வந்திருக்கலாம், நான் திரும்பி போகும்போது கர்த்தர் இந்த பிரச்சனையோட என்னை திரும்ப அனுப்ப மாட்டாரு. கர்த்தர் என் கூட இருக்காரு. அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நம்ம பிரச்சனைகள், நம்மளுடைய கஷ்டங்கள், நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கலாம், எல்லா சூழ்நிலையும் மறந்து கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீங்க விசுவாசத்தோடு பாடினீங்கன்னா உங்க விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க விசுவாசிச்சு இந்த பாடல் பாடும்போதே உங்களுடைய பிரச்சனை என்னவா இருந்தாலும், ஏசப்பா இந்த பிரச்சனை 100 அதிபதியோட வேலைக்காரனை சுஸ்தமாக்குன தேவன் என்னுடைய வியாதியை சுஸ்தமாக்க உங்களால கூடும். அப்படி விசுவாசிச்சு ஒவ்வொரு லைனா நீங்க இருதயத்துல அந்த விசுவாசத்தை வைத்து நீங்க பாடும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நீங்க போகும்போது உங்களை ஒரு விடுதலையாக்கி சந்தோஷமா சமாதானமா நம்மளுடைய விசுவாசம் கர்த்தர் எல்லா இடத்துலயும் கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீ விசுவாசிக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, எனக்கு வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா மகளே அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றோம்னா கை தூக்குங்க. ஆமா ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். இந்த விசுவாசத்தோடு உங்க பிரச்சனையை இருதயத்துல கர்த்தரோடு சொல்லி நீங்க இந்த பாடலை நீங்க பாட போறீங்க. ஸ்தோத்திரம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடல் புயல் அதட்டினாரே. கடலின் மேல் நடந்தாரே,
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். Thank you இயேசுப்பா. ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும், கண்களை மூடி கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்மளை மட்டும் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பாருங்க. கர்த்தர் நமக்கு என்னென்னலாம் செஞ்சு இன்ன வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி வந்த தெய்வத்துக்கு நம்ம ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். அம்மா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் நடத்திட்டு வந்த பாதையை நினைத்து பாருங்க. எத்தனை நேரம் கர்த்தர் நம்மளோட இருந்தாரு. நம்ம பலவீனத்துல நம்ம கூடவே இருந்தாரு, நம்ம சோர்வுல நம்ம கூட இருந்தாரு, நம்மளுடைய கண்ணீரின் பாதையில கர்த்தர் நம்மளை தேற்றினாரு. அவர் நமக்கு தாயா இருந்தார் இல்லையா, தகப்பனா இருந்தாரு, நண்பரா இருந்தாரு. எத்தனை நல்ல தெய்வத்துக்கு நீங்கலாம் எப்படி நம்ம அவருக்கு நன்றி சொல்ல முடியும்? எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது இல்லையா? கர்த்தர் இருதயத்துல இருந்து ஒரு நிமிஷம் நம்மளே துதிக்க போறோம். நீங்க எல்லாருமே வாயத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து நம்ம 2 நிமிஷம் நம்ம துதிக்க போறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க நடத்தி வந்த பாதைகளை நாங்க திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க ஒன்றுக்குமே தகுதி இல்லாண்டவரே, தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே நீங்க தேடி வந்தீங்கப்பா, எங்களை ரட்சித்து கொண்டீங்கப்பா. எங்களை ஆண்டவரே தாயின் கருவுல உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை ரட்சித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய திருக்கரத்தினால எங்களை ஏந்தி கொண்டு எங்களை சுமந்து கொண்டு எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரே தகப்பனே. உம்மை போல வேற நல்ல தெய்வம் இல்லவே இல்லப்பா. எத்தனை நல்ல தெய்வம்பா நீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீங்க இல்லைன்னா நாங்க இல்லப்பா, நீங்க இல்லைன்னா நாங்க இன்னைக்கு ஜீவனோடே இல்லப்பா. எத்தனையோ மரண படுக்கையில ஆண்டவரே, எத்தனையோ பேர் கைவிட்ட சூழ்நிலையில கூட கர்த்தர் நான் இருக்கேன் என் கூட இருந்தாண்டவரே எங்களை நடத்தி வந்தீங்களப்பா. என் பலவீனத்துல நான் இருக்கேன் மகளே, என் பலத்தை உங்க பலத்தை எனக்கு கொடுத்து என்னை தாங்குனீங்களப்பா. உங்க பலத்தால என்னை இடை கட்டுனீங்களப்பா. உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி அப்பா. எங்க சோர்வெல்லாம் மாத்துனீங்களப்பா, எங்களை ஆண்டவரை பலப்படுத்தினீங்களப்பா, எனக்கு ஆறுதலா இருந்தீங்களப்பா, எனக்கு என்னை தேற்றினீங்களா ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றின்னு சொல்றதுப்பா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ இயேசுவே, உமக்கு நன்றி. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
எனக்காக சிந்தி தடவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்தாண்டவரே அப்பா, பாவத்துல இருந்தாண்டவரே அப்பா, எங்களை தேடி வந்தீங்களாப்பா, எங்களை மீட்டு கொண்டீங்களாப்பா. உங்க ரத்தத்தினால் ஆண்டவரே விளக்கரையும் கொடுத்தாண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டீங்களே தகப்பனே. அப்பா உமாக்கே நன்றி ஆண்டவரே, உமாக்கே மகிமை ஆண்டவரே. அப்பா நீங்க ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொள்ள ஆண்டவரே. இன்றைக்கும் நாங்க பாவத்துல தானப்பா இருந்திருப்போம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே நாங்க மறித்த சூழ்நிலையில தானப்பா இருந்திருப்போம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை தேடி வந்து எங்களை மீட்டு கொண்ட தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே நன்றி ஆண்டவரே. அப்பா தாழ்மையில் இருந்து எங்களை தேடி வந்தீங்களாப்பா ஆண்டவரே. ஒன்றுக்குமே உதவாத எங்களை தேடி வந்தீங்களாப்பா ஆண்டவரே. எங்க கண்ணீரெல்லாம் துடைத்து ஆண்டவரே எங்களை தேற்றி ஆண்டவரே அரவணைத்து கொண்ட தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேங்க்யூ ஆண்டவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே ஆண்டவரே. இரவும் பகலும் இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறராத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. ஆமென் ஆண்டவரே. நீங்க மறவாதவர் அப்பா, எங்களை ஒரு நாளும் மறக்காத தெய்வம். மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. இரவும் பகலும் இயேசுவா நம்மளை பாதுகாக்கிறோம். மறுபடியும் இந்த வார்த்தை அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்பா உமக்கே நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே மட்டும் ஆண்டவரே கர்த்தரீங்களே அப்பா ஆண்டவரை காத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வாரம் முழுவதும் கர்த்தரைகளை பாதுகாத்து கண்ணின் மணி போல அப்பா எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்க கூட இருந்தீங்கப்பா. நாங்க படுக்கையில எந்திரிக்கையிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க கூட இருந்த ஆண்டவரே அப்பா நாங்க படுத்தோம் ஆண்டவரே எந்திரிக்க உதவி செஞ்சீங்கப்பா. எங்க தேவையெல்லாம் சந்திச்சீங்க ஆண்டவரே. எங்க பலவீனத்துல கூட இருந்தீங்க ஆண்டவரே. உமக்கே நன்றி ஆண்டவரே, நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்க என்னென்ன சூழ்நிலையில இருந்து வந்திருக்காங்கன்னு அப்பா எனக்கு தெரியாது ஆண்டவரே. கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் அப்பா துடிக்கும் போதே மாறிடுச்சு ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா, நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்க பலவீனங்கள் எல்லாம் நாங்க துடிக்கும் போதே மாறி போச்சு. எங்க சோர்வுகள் மாறி போச்சு ஆண்டவரே. எங்க கண்ணீர் மாறி போச்சு ஆண்டவரே. எங்க பலவீனம் மாறி போச்சு. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையெல்லாம் மாறி
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரப்பா எங்க மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிரஸ்தனை எங்க மத்தியில கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரப்பா எங்க ஆராதனையில் நீங்க மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மீதியான வேலை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. கர்த்தரப்பா உங்க வார்த்தைகளை எங்களோடு பேசணும் ஆண்டவரே. உங்க வார்த்தை தான்ப்பா எங்களுக்கு பலன் ஆண்டவரே. அப்பா உங்க வார்த்தை தான்ப்பா எங்களுக்கு பலன் அப்பா ஆண்டவரே. இந்த வார்த்தையாகிய மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்து ஆண்டவரே இன்னும் எங்களை பலனடைய செய்யணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க எங்களோட பேசணும் ஆண்டவரே. நீங்க எங்க கூட பேசணும். ஒவ்வொருவரும் சொல்லாமா அப்பா நீங்க என் கூட பேசணும் ஆண்டவரே. இன்னைக்கு என் கூட நீங்க பேசணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்க தாசரை மறைத்து நீங்க என் கூட பேசி ஆண்டவரே அப்பா என்னை பலப்படுத்தி அனுப்பணும். வார்த்தையாகிய மன்னாவால திருப்தியாக்கி என்னை அனுப்பணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவை நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறார்கள். ஒரு 2 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல் ஜெப குறிப்பு எடுக்காத எப்பயுமே எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர்கிட்ட நான் எப்பயுமே கேட்டுட்டு இருக்கிறது. ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அந்த வாரம் தான் எப்பயுமே ஆண்டவர் நான் ஜெபிக்க போகும் போதெல்லாம் கர்த்தர் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக தான் என்னை அதிகமா நான் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். பாவத்துல நம்மள ஆண்டவர் மீட்டு கொண்டாரு. இன்னும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு நாளும் நம்ம அன்றாடம் பேசுகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லை. நம்ம அக்கம் பக்கத்துல இருக்க ஜனங்களா ரட்சிக்கப்பட்டாங்களா? நம்ம தெருவுல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னா இல்லவே இல்லை. நம்ம பார்க்குற ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு நாளும் நம்ம பழகுற நம்மளுடைய நம்ம உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். இந்த நல்ல தெய்வத்தை, இந்த அன்பான தெய்வத்தை, இந்த இனிமையான தெய்வத்தை எல்லாரும் அறிஞ்சு கொள்ளணும். நான் பெற்ற அந்த ரட்சிப்பு நான் ருசிச்சு பார்த்தேன். என்னுடைய ஆண்டவருடைய அன்பை என் ஜனங்கள் எல்லாரும் ருசிச்சு பார்க்கணுன்றது தான் எப்பொழுதுமே எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பாரம் தான். அதனால நம்ம ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம பார்க்கணும். நம்ம ஜெபிக்கும் போதும் நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, நம்ம தெருவில் இருக்கவங்க, நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க, நம்ம ஊரில் இருக்கவங்க, நம்ம திருச்சி மாவட்டம், நம்மளுடைய இந்திய தேசம் எல்லாருமே நம்ம முன்னாடி வச்சு என் ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே. நம்ம திறப்பில் நின்று நம்ம ஜெபிக்கும் போதும் நம்ம ஜெபிச்சாதான் கர்த்தர் நம்மளை இவங்க எல்லாரையும் ரட்சிக்க முடியும். நம்ம ஜெபத்துக்கு தான் இது இருக்குது, பவர் இருக்குது. நம்ம ஜெபித்தா நான் கேட்டாதான் ஏசப்பா என் வீட்டில் முதல்ல நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். என் தெருவில் எல்லாருங்களாம் ரட்சிக்கப்படணும். என் ஆண்டவர் என்னைய தொட்டீங்களே, என்னைய தேடி வந்தீங்களே, என்னைய ரட்சித்தீங்களே, என் ஜனத்தையும் ரட்சிங்கன்னு சொல்லி இந்த காரியத்துக்காக ஒருவர் பாரத்தோடு ஜெபிக்கலாம். பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். வெற்றியான ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து வந்தீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில கூட தகப்பனே சுத்த ஓய்வு ஆராதனை கூட ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் சிந்தீரே தகப்பனே. ஜனங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. தமிழ்நாட்டு ஜனங்களை அறியாமையினால் தகப்பனே அப்பா அந்த கல்லை மண்ணை வணங்கி ஜனங்களே, அப்பா மன கண்களை குருளாகி வச்சிருக்கிற ஜனங்களே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா கண்களை திறக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா எங்க திருச்சி பட்டணத்தை கூட நம்முடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல நாங்கள் வசிக்கும் இடத்துல தகப்பனே எவ்வளவோ ஜனங்கள் அறியாமையினால் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அந்த விக்கிரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உன்னை அசலம் பண்றாங்களே. அப்பா ஸ்தோத்திரம் ஒரு விசை ஜனங்களை கொண்டுகிறாங்க ஆண்டவரே. இயேசுப்பா ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசுப்பா அவர்கள் அறியாமையினால் செய்கிறாங்க ஆண்டவரே. அந்த காரியத்தை தகப்பனே அவர்களுக்கு விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே. அது மாத்திரமில்லை ஆண்டவரே, எங்கள் உறவுகள் மத்தியில கூட தகப்பனே எவ்வளோ பேர் அப்பா இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நசரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே அந்த ஜனங்களா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை இந்த தளத்துல விட்டுக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா அந்த ஜனங்களா ரட்சிக்கப்பட்டா அப்பா ஸ்தோத்திரம் ஒரு பாவி மனம் திரும்பும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அதே போல அப்பா எவ்வளவு வச்சு அமைப்பில் இருக்கிறாங்க. ஒரு விசை பாவத்தை ரட்சிக்கப்பட்ட பின்மாற்றத்தில் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு மக்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார். நம்ம விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த ஜெப குறிப்பு வந்து நம்ம சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னென்னா நம்ம வாழ்கிற இதே தேசத்தில் நம்ம தலைநகர் டெல்லியில் வந்து இந்த ஒரு 15 நாளில் 800 பேர் காணாமல் போயிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறு வயது பிள்ளைகள். அந்த 18 வயதுக்குட்பட்ட அந்த 20 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள்னால் எல்லாம் ஒரு 500 பேர் வந்து பெண்கள் தான், வாலிப பெண்கள் சிறு பிள்ளைகள் தான் கடத்தப்பட்டாங்க ரீசெண்டாக. இது வந்து அரசாங்கம்லாம் இது வந்து வெளியே அதிகமாக கொண்டு வர மாட்டாங்க. பாருங்க, ஏன் கடத்தப்பட்டாங்க பிள்ளைங்க அப்படின்னா நமக்கே தெரியும். அவங்கள வச்சு என்ன பண்ண போகிறாங்க, சில பேரை வந்து தவறாக யூஸ் பண்ண போகிறாங்க. சில பேர் வந்து இந்த பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் வந்து இந்த தோல் வந்து சுருங்கினோட இது வயசாயிட்டா அந்த தோல் வந்து சிறு பிள்ளையோடைய தோலை வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சிறு பிள்ளைகளுடைய தோலெல்லாம் வந்து அதாவது சிறு பிள்ளைகளை கடத்தி அவங்களுடைய தோலை இவங்களுக்கெல்லாம் வைக்கிறதுக்காகவும் இன்னும் நிறைய உடல் உறுப்புகளை திருடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கும்பல், மாஃபியா கும்பல்னு சொல்லி இந்த கும்பலில் கடிந்து நம்ம வந்து இது மாதிரி காரியம் நம்ம தேசத்தில், நம்ம வாழ்கிற நம்ம இந்திய தேசத்தில் நம்ம பிள்ளைகள் வந்து யாருமே இப்படிப்பட்ட கடத்தலுக்குள்ளார போகக்கூடாது. கடத்திட்டு போன எல்லாருமே அரசாங்கம் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாரத்தோடு ஜெபிப்போமா? கீர்த்தி ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒருமானப்பட்டு எல்லாரும் இந்த காரியத்தை மனதில் வைத்து நம்ம வாரத்தோடு கட்டத்தை ஜெபிப்போமா? நன்றி செலுத்துகிற தகப்பனே, இந்த நாளில் கூட கத்தாவே எங்களுக்கு கொடுத்த இந்த குறிப்புக்காக நன்றி தகப்பனே. இசப்பா ஆண்டவரே, நாளில் கூட ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது உங்கள் ரத்தத்தை தெளிக்கிற தகப்பனே, எல்லா பொல்லாத கண்களுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்கிறாங்கப்பா. கத்தாவே சிறு குழந்தைகளை கூட விடுகிறது இல்லை தகப்பனே. என் தேவனே, பெண் பிள்ளைகள் இந்த தேசத்தில் பாதுகாப்பு இல்லை தகப்பனே. என் தேவனே கத்தாவே, எல்லா பொல்லாத கண்களுக்கும் எல்லா கிரியைகளுக்கும் என் தேவன் எல்லா பெண் பிள்ளைகளையும் பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்கப்பா. கத்தாவே, இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து கொண்டீரே. கத்தாவே, எங்களை ஏந்தி நடத்தினீரே. கத்தாவே, அது போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீர் மீட்டு எடுப்பீராக தகப்பனே. இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால கத்தாவே மீட்டு எடுங்க தகப்பனே. கத்தாவே, பிள்ளைகளை தொடர்ந்து ஒவ்வொரு பெற்றோர்கள் எப்படி தவித்துக் கொண்டிருப்பார்கள்ப்பா. கத்தாவே ஆண்டவரே, இந்த பொல்லாத மாபியாவை தேவன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக தகப்பனே. கத்தாவே, பின்னாடி இருக்கிற எல்லாரும் வெளியே வருவதாக தகப்பனே. கத்தாவே, எல்லா மக்களும் இதை தெரியப்படுத்துவதாக தகப்பனே. கத்தாவே ஆண்டவரே, இயேசுப்பா ராஜ்யத்துக்கு எதிராக திரும்புகிறோம் தகப்பனே. கத்தாவே ஆண்டவரே, இதை நாங்கள் கடிந்து கொண்டு செபிக்கிறோம்ப்பா. கத்தாவே தேவனே இயேசுப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் தகப்பனே, அவங்க எவ்வளவு வேதனைகள் அனுபவிக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறார்கள் தகப்பனே. என் தேவனே
தகப்பனே. அவங்கெல்லாம் எவ்வளவு வேதனைப்படுறாங்க, எவ்வளவு கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க, எங்க எந்த மூலையில எப்படி இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியலப்பா. எங்களுக்கு தெரியல சாமி. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களிடத்துல ஜெபிக்கிறது மட்டும்தான் தகப்பனே. கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தாவே நாங்கள் வருகிறோம் தகப்பனே. நைசப்பா, இந்த வானம் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த ஜெபத்தை தேவன் கேட்டு நாட்கள்ல பதில கொடுப்பீராக தகப்பனே. இதற்கு விருதுல பின்னாடி இருக்கிற பொல்லாத கைகள், பொல்லாத மனுஷங்க வல்லமைகள், பொல்லாத மனுஷர்களை தேவன் சந்திப்பீராக தகப்பனே. அவர்கள் இருதயத்தை நீர் தொடுவீராக தகப்பனே. இந்த விஷயம் முற்றிலும் மாறணும்பா. இனி இப்படி ஒரு விஷயத்தை நாங்க கேள்விப்படக்கூடாது தகப்பனே. இந்த தேசத்துல இது நடக்க கூடாது தகப்பனே. கர்த்தாவே, நாங்க காண்கிற தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது தகப்பனே. கர்த்தாவே, இது உமக்கு சொந்தமான இடம் தகப்பனே. இந்த தேசத்துல இது நடக்க கூடாது தகப்பனே. இந்த உலகத்துல எங்கேயும் நடக்க கூடாதுப்பா. பெண் பிள்ளைகளுக்கு எதிராக எதுவும் திரும்ப கூடாது தகப்பனே. கர்த்தாவே, கண்ணின் மணி போல காத்து பாதுகாக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமேப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களோட எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேசத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. கர்த்தாவே, இதுக்கு இருக்கிற பின்னாடி இருக்க எந்த கும்பலும் செயல்படாம போகட்டும் தகப்பனே. கர்த்தாவே, இனி இந்த ஆர்கன் சப்ளை எதுவும் வரக்கூடாதுப்பா. கர்த்தாவே, சிறு பிள்ளைகளை விற்று போடுகிறது கர்த்தாவே, ஆண்டவர் விபச்சாரம் இதில் பாதைகளை தள்ளிவிடுற இந்த காரியங்கள் எல்லாம் முற்றிலும் மாறப்படுவதாக தகப்பனே. உம்மால் கூடும்பா, உம்மால் ஆகும் ஆண்டவரே. உம்மால் கூடாத ஆகாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை தகப்பனே. இந்த நாளை நாம் விசுவாசித்து செபிக்கிறோம்ப்பா. இந்த கர்த்தாவே, இந்த விஷயத்துல ஒரு மாற்றத்தை தேவனில் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விசாரணை எல்லா பிள்ளைகளும் கிடைத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த மாபியா கும்பல் எல்லாம் அழித்து போன கிருபைக்காக நன்றி தகப்பனே. பிசாசின் வல்லமைகள் முறியடித்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, இந்த மாபியா கும்பல் எல்லாம் சட்டத்தின் முன்னும் மக்கள் முன்னும் நிறுத்தின கிருபைக்காக நன்றி தகப்பனே. இது எதுவும் செயல்படக்கூடாது தகப்பனே, எதுவும் செயல்படக்கூடாதுப்பா. நீங்க செய்த கிருபைக்காக நன்றி 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 தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டார். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா நீங்களே அந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க திரும்ப கொண்டு வர போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்க ஆண்டவரே எங்களை ஜெபிக்க வைத்தீராண்டவரே. நாங்க ஆண்டவரே மாற்றங்களை எங்க தேசத்துல நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எழுப்புதலை எங்க தேசத்துல பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா, எல்லா இடமும் ரட்சிக்கப்படுறது, எல்லா குட்டமாய் கர்த்தர் பக்கமாய் திரும்புகிறத நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடத்திட்டு போன எல்லா பிள்ளைகளும் திரும்ப வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போற உங்க கிருபைக்காக நன்றி நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீங்க அப்படியே செய்துட்டீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். மூணாம் அதிகாரம் சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமாய் இருக்கிறேன். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை காண்கிறார். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனை என்னை ரட்சியும். நீர் என் படைகள் எல்லோரையும் காலையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டேன். காணிக்கை பாடல் காணிக்கை பாடல் பாடுங்கள்.
இதம்மா பாட்டு காணிக்க பறப்பாங்க. ஸ்தோத்திரமானவரே, உம்மை துதிக்கிற சாமி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே கொடுக்கப்பட்டதான கர்த்தாவே இந்த காணிக்கை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறாராச்சா. பரிசுத்த ஆவியானவரே, ஆமைக்கு குடிக்கு சரிந்து விழுமட்டு நான் இதை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுடைய வார்த்தையின்படியே ராஜா, பரிசுத்த ஆவியினர் கொடுத்த கரங்களை எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்த பகுதி கடந்து சொல்லுவோம். அடுத்தது சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்றதுக்கு முன்னாடி சாட்சி பகுதி. சாட்சிகள் இருக்கா? கர்த்தரை பற்றின சாட்சிகள், கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியா சொல்றீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களையும் சிறு சாட்சியாக இருக்கிற தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் சிறு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய கணவர் ஒரு பொட்டிங் கடையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில அவர் போய் கடையை திறந்து வச்சுட்டு வரும்போது ஆராதனைக்கு மணி 10:30 மணி ஆகிடும். இங்கே பார்க்கும்போது மெசேஜை தொடங்குற நேரத்துக்கு தான் நாங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ரொம்ப கவலையாக
ஆண்டவரே அவர் எப்படியாவது இந்த கடை திறக்கிறத வந்து அவர் தவிர்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் வந்து நினைச்சேன், ஏன் நம்ம இப்படி ஜெபம் பண்ணணும், கடையே லீவ் விடுற மாதிரி ஆண்டவர் செய்வார் அற்புதத்தை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது அந்த மாதிரி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த நாளில் வந்து ஞாயிற்றுக்கிழமை கடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க உள்ளத்துல நீங்க தான்ப்பா பேசணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கடையே ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுற அளவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில செய்வதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்து என் கணவர் வந்து வேலைக்கு வந்து சாதாரணமாக இங்கே விமானத்தில் வேலை பார்த்தாங்க ஒரு 8 வருஷமாக. இன்க்ரிமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து திருத்தணி இதில் பக்கத்தில் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. கர்த்தர் பார்த்தீங்கன்னா இன்னும் மென்மேலும் உயர்த்தியிருக்காரு. அவங்கள வந்து திருப்பூர் சைடு வந்து கிளைண்ட்டாக, அதாவது முன்னெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வேலைக்கு போவாங்க. அதில் எந்த ஒரு சலுகைகளும் இருக்காது. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இப்போது திருப்பூரில் வந்துட்டு கம்பெனி ஸ்டாஃபாக வந்து ஆண்டவர் வந்து கணவருக்கு வேலையை கொடுத்து அந்த சம்பள உயர்வு எல்லா சலுகைகளும் கிடைக்கிற மாதிரியும் ஆண்டவர் உயர்த்திருக்காரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் சாட்சிகளை ஏற்படுத்தினார். பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை அக்கா தீர்மானம் எடுத்தாங்க, நான் சபைக்கு சீக்கிரமாக வரணும்னு தீர்மானம் எடுத்தாங்க. தீர்மானம் எடுத்ததுனால என்ன ஆச்சு, ஒரு நிறுவனத்துக்கு லீவ் விட்டாங்க. ஒரு நிறுவனத்துக்கு லீவ் விட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அடி எடுத்து வைக்கணும். ஒரு அடி எடுத்து வச்சா கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம ஹெல்ப் பண்ணுவார். சரி, வசனம் சொல்கிற பிள்ளைங்க ஸ்தோத்திரம். ஞானத்தை கண்ணாடிக்கிற மனுஷன் பாக்கியவான். புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் நீதிமொழிகள் 3:13. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினார். புத்தியினாலே வானத்தை ஸ்தாபித்தார். நீதிமொழிகள் 3:19. ஆலோசனையை நடவாகவும் பாலுகிற வயலில் இல்லாமலும் பரசுக்கார உட்கார இடத்தை உட்காரவும் கத்தோடைய இடத்தை பெருமாயிரத்தை இரவு பகலும் அவருடைய இடத்தை தாழ்மைகிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீங்காத ஓடுமை நடப்பதை காலத்தில் வேறுகிற மட்டை போய் இருப்பான். அவன் சேவையெல்லாம் வாய்க்கும். துன்மார்களோ அப்படி இல்லாமல் காற்று பற்றார்களும் கழுவை போயிருப்பார்கள். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்ட. ஏசாயா 43. Do not fear, for I have redeemed you. Esau 43:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் எவனும் அவன் பாக்கியவான். உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டு வருங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். 29:4. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது.
பிள்ளைங்களா வசனம் சொன்னாங்களா? வசனம் சொன்னாங்களா? சோதரம் டெய்லி ஒரு வசனம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா டெய்லி அவங்க மனப்பாடம் பண்ணாங்கன்னா அந்த வசனம் போய் அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யும். நம்ம அவங்களை கவனிக்கணும் அவசியமே இல்லை. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வசனம் போய் படித்து உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சரியாயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாராந்திர அறிக்கை, ஆராதனை ஒழுங்குகள். சபையினுடைய ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறுகின்றது. குறித்த நேரத்துக்கு முன்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அடுத்தது காலையில் கர்த்தரோடு இந்த எழுப்புதல் ஜபமானது சமாதான ஜப வீடுகள் ஊழியர்கள் மூலமாக காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. ஜப வீரர்கள் வீராங்கனைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றார்கள். வேத ஆராய்ச்சி நடைபெறுகின்றது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கின்றார். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்கவுங்க கோணத்தில் கர்த்தரை பார்க்குறாங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். சரி, அடுத்ததாக ஒவ்வொரு மாதம் 2வது வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல இந்த சபையில் உபவாச ஜெபம் சபைக்காகவும் விசுவாச குடும்பங்களுக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபிக்கப்படுகின்றது. இதில் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த வாரம் 13/2/2026 அன்று உபவாச ஜெபமானது நடைபெற உள்ளது. ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். காலை சரியாக 11 மணி முதல் 1 மணி வரை 11 மணி முதல் 1 மணி வரை 11 to 12 12 to 1 அப்போ 2 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் சங்கீதம் வாசிப்பவர் சகோதரி கவிதா. வாசிக்கப்படும் சங்கீதம் 4. அடுத்த வாரம் காணிக்கை பாட இருப்பவர்கள் சகோதரர் அரவிந்த் எஸ்ஐக்கு அவங்க குடும்பமாக ஃபேமிலி சாங்க பாடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நம்மளுடைய சபையினுடைய யூடியூப் சேனல் ஹவுஸ் ஆஃப் பீஸ் அந்தந்த வார பிரசங்கள் ஆராதனைகள் அப்லோடு செய்யப்படுகிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களானா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.